ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். நல்லா இருக்கேன் பிரதர். குஷியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் பிரதர். ம் நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். ஓகேங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆன்மீக மீட்பு படையினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் விஷக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய கடமை உங்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா படகோட்டி தந்தை வந்திருக்காரு இல்லையா? படகு ஓட்டிட்டு போறாரு. எல்லாரும் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. விஷக்கடல்ல அவங்களெல்லாம் காப்பாத்தி கரை சேர்க்கக்கூடிய காரியத்தை நீங்க தான் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாரையும் கலியுக கரையில இருந்து சத்தியுக கரைக்கு தந்தை அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. தந்தைக்கு உதவியாளர நீங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு இன்னைக்கு வானிலை. இப்ப நீங்க மறைமுகமான ஒரு போர் வீரர்களா இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஏன்னா மாயாவின் போர் மறைமுகமா தானே இருக்குது. அதான் மறைமுக போர் வீரர்கள்னு சொல்றாரு அப்பா. சரி, அதெல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வானிலை. 13/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா பேசுறாரு. இனிமையான குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய விடுதலை, அதாவது விடுவிக்கக்கூடிய மீட்பு படை அப்படின்னு போட்டிருக்காரு பிராக்கெட்ல. அதாவது விடுதலை வீரர்களாக நீங்க இருக்கீங்க. நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ள கூடாது. ஆமா, எல்லாரையும் கர்ம பந்தனத்துல இருந்து விடுவிக்க கூடியவங்களே நீங்க தான். நீங்க போய் கர்ம பந்தனத்துல மாட்டிக்க கூடாது. நீங்க எல்லாரையும் விடுவிக்க கூடிய ஆன்மீக மீட்பு படையினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. விடுதலை வீரர்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே எப்படிங்கிறத முக்தி கொடுக்கணும். முக்தி கொடுக்கக்கூடிய வீரர்கள் நீங்க தானே. அவங்களெல்லாம் நம்ம தானே போய் அறிமுகம் கொடுத்து எல்லாரையும் கொண்டுட்டு போறோம். அது ரொம்ப துக்கமான உலகமா இருக்குது. தந்தை நினைவு செய்யுங்க, அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறோம். யோகா பண்ண வைக்கிறோம். யோகத்தின் மூலமா தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும். இங்க தெய்வீக குணங்களை தாரணம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க அசுர குணங்களா உடையவரா இருக்கும்போதுதான் பாவ கர்மங்கள் அதிகமா செய்யறோம். தெய்வீக குணங்களை உங்களுக்குள்ள தாரணம் பண்ணிக்கோங்க, நீங்க சுகமான உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்றதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப இங்கேயும் அந்த பாவ கர்மங்கள் நடக்காம தடுக்கிறோம் இல்லையா? கர்ம பந்தனத்துக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்காங்க இல்லையா? கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு வைக்கிறோம் இல்லையா? பாவம் செய்யாம இருந்தா அந்த ஆத்மா அந்த கணக்கு வழக்கில இருந்து தப்பிச்சிடும் இல்லையா? அத சொல்றாரு அப்பா. நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ள கூடாதுன்னா நம்மள சொல்றாரு. அதுக்குள்ள போய் நீங்களும் போய் மாட்டிக்க கூடாது, அடுத்தவங்களையும் அதுல இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க பிரதர். பாபா கேள்வி என்ன கேக்குறா? எந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும்? பதில் என்ன சொல்றாரு சிவபாபானா, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் சரீரத்தில் இருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்கிறேன் என்று பயிற்சி செய்ய சொல்றாரு பாபா. விடுபடுவதன் மூலம் ஆத்மாவுக்குள் சக்திகள் திரும்பி வந்துவிடும், பலம் நிறைந்து விடும். நீங்கள் குப்தமான போர் வீரர்களா இருக்கீங்க, தயவு செய்து கவனமா இருங்க. அதாவது ஒரு தந்தையோட நினைவில் இருங்க, அசரீரி ஆயிடுங்க என்ற கட்டளை இப்பொழுது பாபா உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமா, ஆத்மாவுக்கு எப்ப சக்தி கிடைக்கும், எப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரீரத்துல இருந்து விடுபட்டு ஆத்மாங்கிற உணர்வுல நிலைச்சிருக்கீங்களோ அப்ப ஆத்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சக்தி பலம் கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. ஆத்மா மறைமுகமான போர் வீரரா இருக்கு, குப்தமான போர் வீரரா இருக்குது. அப்ப அந்த போர் வீரனுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய கமாண்டர் என்ன கட்டளை கொடுக்கறாருன்னா, நீங்க அசரீரியா ஆயிடுங்க அப்படிங்கறதுதான் கட்டளை. அந்த கட்டளையோடு இருந்தீங்க அப்படின்னா மாயா உங்களை எதிர்க்க முடியாது, எதிரி வந்து உங்களை தாக்க முடியாது அப்படிங்கறதுக்காக அந்த கட்டளை கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. நீங்க தந்தை நினைவுல இருங்க, அசரீரியா ஆயிடுங்க அப்படிங்கிற கட்டளையை அந்த கமாண்டர் கொடுக்கறாரு. கமாண்டர்னா சிவபாபா. சிவபாபா அவர்தான் கமாண்டரா இருந்து நம்மள வழி நடத்தி செல்றாரு. போர் வீரர்கள் நம்ம எல்லாம் குப்தமா இருக்கோம், தெரியாம இருக்கோம். ஓகே ஓகேங்க பிரதர். அப்ப வந்து படக ஓட்டி போறேன்றாரு விஷயம், அது இனிமேதான் வரும் போல. இப்ப சொல்றது பாபா வந்து கமாண்டரா வந்திருக்கேன்றாரு, கட்டளை கொடுக்கறாரு. ஓகே, கட்டளை கொடுக்கறாரு. என்ன கட்டளை கொடுக்கறாரு? அசரீரியா இருங்கன்றாரு. அந்த கட்டளையும் சதா நினைவுல இருங்க அந்த கட்டளை கொடுக்கறாரு. கவனமா இருக்கணும். போர் வீரர்களுக்கு எந்த நேரத்துலனாலும் தாக்குதல் ஏற்படலாம் மாயாயினால. சரி,
அதனால கமாண்டர் கட்டளை கொடுக்கறாரு, அசரீரியாவே இருங்க, மாயா உங்களை தாக்க முடியாது அப்படிங்கிறது. இவர் ஸ்ட்ரிக்டாவே சொல்லலங்க பிரதர், இந்த கமாண்டர் தயவு செஞ்சு கவனமா இருங்க அப்படின்றாருங்க பிரதர். மிலிட்டரி மேன்ஸ் அங்க ஆர்மில கூட மறைமுகமா இருந்து தாக்குவாங்க இல்லையா, டிஃபென்ஸ் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி நாம கூட குப்தமா இருக்கோம், அங்க மறைஞ்சு மறைஞ்சு இருக்கும், மறைஞ்சு மாயை தாக்கக்கூடிய மறைமுக போர் வீரர்களா இருக்கும். அதான் சொல்றாரு குப்தமா இருக்கீங்க அப்படின்னு. மறைஞ்சுனா பாபா கிட்ட இருந்துக்கணும், மறைமுகமா பாபாவோட நினைவுல இருந்தா பாபா நம்மள மறைவா மாயா வருது. அதாவது இந்த மகாபாரதத்துல பாத்தீங்களா பிரதர், அந்த எதிர்க்க அந்த என்ன பாம்பு மாதிரி ஒண்ணு வருங்களே, அது ரொம்ப பவர்ஃபுல்லான மாயா அது. ஆமா, தக்ஷன் சொல்லுவாங்க, பாத்தீங்களான்னு. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவாரு அர்ஜுனன் கிட்ட, வர்றது தக்ஷன், கவனமா இரு அர்ஜுனா அப்படின்னு. அவர் ஒரு அம்பு விடுவாரு அர்ஜுனன், ஆனா அந்த அம்பு ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுங்க பிரதர். அப்புறம் பாப்பாரு கிருஷ்ணர், ஒரு இன்ச்சு அப்படியே தேர கீழே இறக்கிறாரு. பவர்ஃபுல்லான மாயா வரும், ஆனா கவனமா இருங்க, அப்பா உங்களை நான் காப்பாத்துறேன்றாரு. சரியா இருங்க, கவனமா இருங்க. ஓகேங்க பிரதர். அப்புறம் பாபா அதுதான் இதுதான் இப்ப உள்ள என்ன சொல்ல போறாரு பாப்போங்க பிரதர். பாபா சொல்றாரு ஓம் சாந்தி சொல்லி, ஓம் சாந்தி என்ற பொருளை தந்தை நல்ல முறையில் இப்ப புரிய வச்சிருக்காருன்றாரு. உங்களுக்கு தெரியும்ல, புரிய வச்சுட்டேன்லன்றாரு. எங்கு போர் வீரர்கள் இருக்கிறார்களோ அங்கு கவனமா இருங்கள் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு கவனத்துடன் இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது என்பது ஆகும். இங்கும் தந்தை உங்களுக்கு சொல்கிறார் கவனமா இருங்க. அதாவது ஒரு தந்தையோட நினைவுல இருங்க, வாயினால் கூற வேண்டி இருக்கிறது. ஒரு தந்தையோட நினைவுல இருங்க, பாபா இப்போ வாயினால் கூற வேண்டி இருக்கு. இல்லை எனில் உண்மையில் பேசுவதில் இருந்தும் தூர விலகி இருக்க வேண்டும். கவனத்துடன், அதாவது தந்தையின் நினைவில் இருக்கிறீர்களா, தந்தையின் கட்டளை அதாவது ஸ்ரீமத் கிடைக்கிறது, நீங்கள் ஆத்மாவையும் புரிந்திருக்கிறீர்கள், தந்தையும் புரிந்திருக்கிறீர்கள் எனில் தந்தையை நினைவு செய்யாமல் விகர்மாஜித் அதாவது சதோ பிரதானம் தூய்மையாக ஆக முடியாது. மூல விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான். தந்தை சொல்கிறார், இனிமை குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்க. இவை அனைத்தும் இந்த நேரத்துக்கான விஷயங்கள். இதையே அவர்கள் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்களும் ராணுவ வீரர்கள், நீங்களும் ராணுவ வீரர்களா இருக்கிறீங்க. குப்தமான ராணுவ வீரர்களும் இருப்பார்கள் அல்லவா கேட்கிறார் பாபா. மறைந்து கூட இருப்பார்கள். நீங்களும் குப்தமா இருக்கீங்க, நீங்களும் குப்தமா மறைமுக வீரர்களாக ஆகிவிடுகிறீங்க. அதாவது தந்தையோட நினைவில் ஐக்கியமாகி மூழ்கி விடுகிறீர்கள். இதுதான் குப்தம் என்று சொல்லப்படுகிறது. யாரும் அறிந்து கொள்ள முடியாது உங்களை, ஏன்னா நீங்க குப்தமா இருக்கீங்க. உங்களது நினைவு யாத்திரை குப்தமா இருக்கு. தந்தை கூறுவது என்னவெனில், என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும். ஏனெனில் நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற இவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை தந்தை அறிவார். இப்பொழுது உங்களை ஆதரவற்றவர்கள், இரக்கத்திற்குரியவர்கள் என்று கூறுவார் அல்லவா. சொர்க்கத்தில் ஆதரவற்றவர்கள் இருக்கவே மாட்டார்கள். யார் ஏதாவது பந்தனத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆதரவற்றவர்கள் என்று கூறப்படுது. இதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் கலங்கரை விளக்கு என்றும் கூறப்படுகிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையும் கலங்கரை விளக்கு என்று கூறப்படுகிறார். ஒரு கண்ணில் சாந்திதாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமத்தை வெய்யுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். நீங்கள் கலங்கரை விளக்கம் போன்று இருக்கிறீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்காக இருங்கள். அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்தை வழியை கூறிக்கொண்டே இருங்கள். இந்த துக்கதாமத்தில் அனைவரோட படகு சிக்கிக் கொண்டு இருக்கு. அதனால்தான் படகை, எனது படகை கரையேற்றுங்கள் என்று கூறுகின்றார்கள். படகோட்டியே, அனைவரோட படகு சிக்கிக் கொண்டிருக்கு, அவைகளை யார் மீட்பது? அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களும் கிடையாது. இவ்வாறே பெயர் வைத்து விட்டார்கள். உண்மையில் நீங்கள் தான் மீட்கக்கூடிய வீரர்களா இருக்கீங்க.
நீங்க தான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறீங்க. அனைவரும் 5 விகாரங்கள் என்ற வலையில சிக்கியிருக்காங்க. அதனால் தான் எங்களை கரையேற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆக தந்தை கூறுகிறார், இந்த நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் விஷக்கடலை கடந்து விடுகிறீர்கள். இப்பொழுது அனைவருமே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. தந்தையை தோட்டக்காரன் என்றும் சொல்றாங்க. அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கான விஷயங்களாகும். நீங்கள் இப்பொழுது மலராக ஆக வேண்டும். இப்பொழுது அனைவரும் முட்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் இம்சை தருபவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது அகிம்சையாளராக வேண்டும், பாவனமாக வேண்டும். தர்ம ஸ்தாபனை செய்ய வருபவர்கள் தூய்மையான ஆத்மாக்களாகவே வருகிறார்கள். அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கவே முடியாது. முதலில் வருகின்ற பொழுது தூய்மையாக இருக்கிற காரணத்தால அவர்களது ஆத்மாவோ அல்லது சரீரமோ துக்கம் அடைய முடியாது. ஏனெனில் அவர்களிடம் எந்த பாவமும் கிடையாது. நாம் தூய்மையாக இருந்தபோது எந்த பாவமும் செய்வதும் கிடையாது. மற்றவர்களும் செய்வது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்ய வேண்டும். தர்மம் ஸ்தாபனை செய்வதற்காக அங்கிருந்து ஆத்மாக்கள் வருகிறார்கள். பிறகு அவர்களது ராஜ்யமும் நடைபெறுகிறது. சீக்கிய தர்மத்தோட ராஜ்யம் இருக்கு, சன்னியாசிகளோட ராஜ்யம் நடைபெறுவது இல்லை. இப்பொழுது ராஜாக்களாக ஆவதும் கிடையாது. சீக்கிய தர்மத்தில் மகாராஜா போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்ய வருகிற பொழுது புது ஆத்மாவாக வருகிறார்கள். கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். புத்தர் பௌத்த தர்மத்தை, இப்ராஹிம் இஸ்லாமியம், அனைவரின் பெயரிலும் தர்மம் உருவாகிறது. தேவி தேவதா தர்மத்தின் பெயர் என்பது கிடையாது. இப்போ இல்ல, கிடையாதுன்றாரு. நிராகார தந்தை வந்துதான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் தேகதாரியும் கிடையாது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் தேகத்தின் பெயர் இருக்கு. இவர் தேகதாரி கிடையாது. புது உலகில் தான் ராஜ்யம் நடைபெறுகிறது. ஆக தந்தை சொல்கிறார், குழந்தைகளை தன்னை ஆன்மீக ராணுவ வீரர், படை வீரர் என்று அவசியம் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ராணுவத்தில் சேனாதிபதி, அதாவது கமாண்டர் வருகிற பொழுது நேராக நிற்க என்று கூறியதும் உடனே நேராக நின்று விடுவார்கள். உலகத்தார் அவரவர்களது குருக்களை நினைவு செய்வார்கள் அல்லது அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அது பொய்யான அமைதியா ஆகிவிடுது. நாம் ஆத்மா, நமது தர்மம் அமைதி என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பிறகு யாரை நினைவு செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்குது. ஞான சகிதமா நினைவில் இருப்பதன் மூலம் பாவம் அழியும். இந்த ஞானம் வேறு யாரிடத்திலும் கிடையாது. நாம் ஆத்மா அமைதி சொரூபமானவர் என்பதை மனிதர்கள் அறியவே இல்லை. நாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அமர வேண்டும். இங்கு உங்களுக்கு அந்த பலம் கிடைக்குது. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையின் நினைவில் அமர முடியும். தன்னை எவ்வாறு ஆத்மா என்று புரிந்து விடுபட்டு அமர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாக நாம் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள். இவ்வளவு காலம் வீட்டை மறந்து விட்டோம். நாம் வீட்டுக்கு இப்ப செல்ல வேண்டும் என்பது வேறு யாரும் நினைப்பதே கிடையாது. தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் திரும்பி செல்லவும் முடியாது. யாரை நினைக்க வேண்டும் என்பது புரிய வைப்பவர்களும் கிடையாது. ஒரே ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். வேறு யாரையாவது நினைவு செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? பக்தி மார்க்கத்தில் சிவ சிவா சிவ சிவா என்று கூறிக்கொண்டு இருந்தார்கள். இதனால் என்ன பலன் என்பது யாருக்குமே தெரியாது. சிவனை நினைவு செய்வதால் பாவங்கள் அழிந்து போகும் என்பது யாருக்கும் தெரியாது. ஓசைகள் கேட்க முடிகிறது. கண்டிப்பா ஓசைகள் இருக்கவே செய்யும். இது போன்ற விஷயங்கள்னால் எந்த பலனும் கிடையாது. அனைத்து குருக்களிடத்திலும் பாபா அனுபவியாக இருக்கிறார் அல்லவா? சொல்லுங்க. அதான் தந்தை எத்தனை சம்பந்தம் சொன்னார் பாத்தீங்களா? கமாண்டரா இருக்காரு, தோட்டக்காரனா வந்திருக்காரு, படகோட்டியா வந்திருக்காரு. கமாண்டர் எப்படி அட்டென்ஷன் சொன்னோன்னே நேராக நில்லுங்க அப்படின்னா நேராக நிற்பாங்க இல்லையா? அட்டென்ஷன் சாண்டர்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல சொல்றாரு அப்பா. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு கவனம் கொடுக்கணும். அசரீரி ஆகுங்கன்னா உடனே அசரீரி ஆயிடணும். அப்படி அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. கமாண்டர் ஆர்டர் கொடுத்தா சோல்ஜர்ஸ் ஒழுங்கா அது பத்தி நடப்பாங்க இல்லையா? அது போல நீங்களும் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சோல்ஜர்ஸ் கமாண்டர் கட்டளை கொடுத்தோம்னா நீங்களும் அசரீரி ஆயிடணும். அதுதான் உண்மையான அந்த கமாண்டருக்கு கீழ்படுகிறது, கட்டளைக்கு கீழ்படிந்தவர்கள்னு சொல்ல முடியும். அதை சொல்றாரு அப்பா. அப்புறம் படகோட்டி
எல்லாரும் 5 விகாரங்கள்ன்ற அந்த விஷக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த வலையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க, 5 விகாரங்கள்ன்ற வலையில. எல்லாரையும் மீட்கக்கூடிய ஆன்மீக மீட்பு படையினர் அப்படின்னு சொன்னாரு. அந்த எல்லாரையும் மீட்டு கொண்டுட்டு வரணும். நீங்க அந்த லைட் ஹவுஸா மாதிரி சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் வழிகாட்டக்கூடியவங்களா இருக்கீங்க. அப்ப அந்த 5 விகாரங்கள்ல இருந்து விடுபட்டு இந்த சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போகணும் அப்படிங்கிற அந்த ஞான ஒளிய உங்களுக்கு கொடுக்குறீங்க. அதான் ஆன்மீக வழிகாட்டி அப்படின்னு சொன்னாரப்பா. அந்த விஷக்கடல்ல இருந்து அவங்கள பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக இந்த படகோட்டி வந்திருக்காரு, தந்தை வந்திருக்காரு. தந்தை கொடுக்கக்கூடிய வழிப்படி நடந்தீங்கன்னா சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. தோட்டக்காரன் கூட அப்பாவுக்கு பேர் இருக்குது, முற்களை எல்லாம் மலரா மாத்தக்கூடியவர் அப்படின்னு. எல்லாரும் கலியுகத்துல இந்த விஷக்கடல்ல முற்களை போல இருக்கீங்க. 5 விகாரங்களும் மாட்டிக்கிட்டு, காமத்தின் முள், கோபத்தின் முள் இருக்கலையா, பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் முள்ளு போல எல்லாரையும் ஒருத்தர் மாத்தி மாத்தி காயப்படுத்திட்டு துக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாரையும் இந்த தோட்டக்காரன் வந்து முற்கள்ல இருந்து மலரா மாத்துறாரு, அசுர குணங்கள்ல இருந்து தெய்வீக குணங்களுடையவரா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதான் தந்தை கொடுக்கக்கூடிய ஒரே கட்டளை என்ன, தந்தைய நினைவு செய்யுங்க, அசரீரி பயிற்சி செய்யுங்க அப்படிங்கறதுதான் அப்படிங்கிறார். அந்த குருமார்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டளையை கொடுத்து இந்த மாதிரி முயற்சி செய்ய வைக்க முடியாது. இந்த தந்தை தான் வந்து இந்த சங்கம நேரத்துல இந்த கட்டளையை கொடுத்து உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. மத்த தர்ம பிதாக்கள் தர்மாத்மாக்கள்லாம் அவங்கவுங்க நேரத்துப்படி வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. அவங்க எல்லாம் தேகதாரிகளா இருக்காங்க. பாத்தீங்க இல்லையா, இயேசு வந்தாரு, இப்ராஹிம் வந்தாரு, சீக்கிய தர்மத்து குருநானக் வந்தாரு, புத்த தர்மத்து புத்தர் வந்தாரு, சன்னியாச தர்மத்தை ஆதிசங்கரர் வந்தாரு. எல்லாம் தேகதாரிகளா இருந்தாங்க. ஆனா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறது யாரு? இந்த சிவ பரமாத்மா. இவர் தேகமற்றவர் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இவ்வளவு விஷயத்த அந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காரு. எல்லாம் நல்ல விதத்துல தாரணை பண்ணிக்கோங்க. ஆமான்றது சிவசிவான்னு சொல்றாங்க கோவில்ல வந்து, அதனால பாவம் ஒன்னும் அழியாது அத சொல்றாருங்க பிரதர். அப்ப உங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும், முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கணும்ன்றாரு. ஆமா, அடுத்த பேராகிராஃப் வாசிங்க. ஓகேங்க பிரதர். இப்போ ஒரு லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்களே, அந்த இது சொன்னீங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்ய. தர்மத்தை ஸ்தாபனை செய்ய மனிதர்கள் தான் வந்தாங்க. ஆனா இங்க நம்ம தர்மத்தை ஸ்தாபனை செய்ய உண்மையான பகவானே வந்திருக்கேன்றாரு. இவர் வந்து தேகமற்ற தந்தை, ஆத்மா பரமாத்மா வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. ஆமாங்க பிரதர், கரெக்ட். தந்தை இப்ப பாபா சொல்றாரு, தந்தை கூறி இருக்கிறார் அல்லவா, ஹே அர்ஜுன், இவை அனைத்தையும் விட்டுவிடு, சத்குரு கிடைத்து விட்டார் எனும் பொழுது இது போன்றவைகள் அவசியம் கிடையாது. சத்குரு கரை சேர்ப்பிக்கிறார். நான் உங்களை அசுர உலகில் இருந்து விடுவித்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். விஷக்கடலை கடந்து செல்ல வேண்டும், இது போன்ற விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். படகோட்டி படகை ஓட்டுபவராக இருக்கிறார், ஆனால் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பெயர் ஏற்படுது. இவர் பிராணேஸ்வரன் பாபா என்று கூறப்படுகிறார், அதாவது உயிர் தானம் கொடுக்கும் பாபா. அவர் அமரர்களாக ஆக்கி விடுகிறார். பிராணன் என்பது ஆத்மாவை கூறப்படுகிறது. ஆத்மா நீங்கிவிட்டால் பிராணன் போய்விட்டது என்று கூறுவார்கள். பிறகு சரீரத்தை வைத்துக் கொள்ளவும் விடுவது இல்லை. ஆத்மா இருக்கிறது எனில் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆத்மா இல்லாத சரீரம் என்பது துர்நாற்றத்தை ஏற்படுத்தி விடும். பிறகு அதை வைத்து என்ன செய்வார்கள்? மிருகங்களும் இவ்வாறு செய்யாது. ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் தனது குழந்தை இறந்த பிறகு துர்நாற்றம் வீசினாலும் கூட அதை அந்த பிணத்தை விடவே விடாது, தொங்கிக் கொண்டே இருக்கும். அது மிருகம். நீங்கள் மனிதர்கள் அல்லவான்னு கேக்குறார். நீங்க மனிதர்கள் அல்லவா, சரீரம் விட்டு விட்டால் விரைவில் அதை வெளியேற்றி விடுங்கள் என்று கூறுவார்கள். சொர்க்கம் சென்று விட்டதாக மனிதர்கள் கூறுகிறார்கள். பிணத்தை எடுத்து செல்லும் பொழுது முதலில் அதன் பாதத்தை மயானத்தின் பக்கம் வைப்பார்கள். பிறகு மயானத்திற்குள் நுழைகின்ற பொழுது பூஜைகள் ஆகியவை செய்த பிறகு இப்பொழுது சொர்க்கத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக நினைப்பார்கள். பிறகு அதன் முகத்தை மயானத்தின் பக்கம் வைத்து விடுவார்கள். நீங்கள்
கிருஷ்ணரையும் மிக சரியாக காண்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் கிருஷ்ணரையும் மிக சரியாக காண்பித்திருக்கிறீர்கள். நரகத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரோட சரீரம் இது கிடையாது. அவரது பெயர் உருவம் மாறுகிறது. எவ்வளவு விஷயங்களை தந்தை புரிய வைத்தாலும் கூட மண்மனா பவ, மனதினால் சிவன் ஒருவனை நினையுங்கள் என்று கூறுகின்றார். இந்த பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. அந்த கிருஷ்ணருடைய அந்த போட்டோ இருக்குல்ல சிஸ்டர், அது வந்து கூட வச்சிருக்கோம், எல்லாரோட இதுலயும் கொடுத்திருக்காங்க பிரதர், சென்டர்ல எல்லாம். அது நரகத்து பக்கமா அவருடைய பாதம் இருக்கும், முகம் வந்து சொர்க்கத்தை பார்த்திருக்கும். அத உதாரணமா வச்சு அந்த இறந்து போன பணம் இருக்கு இல்லையா, அத சொல்லிட்டு இருக்காரு அப்பா. மயானத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாதத்தை அந்த நரகத்து பக்கமா வைப்பாங்களாம், மயானத்து பக்கமா வைப்பாங்களாம். அப்புறம் அங்க ஒரு சின்ன பூஜை பண்ணி அப்படியே திருப்பிடுவாங்க. அந்த சரீரத்தை இப்படி திருப்பி மயானத்து பக்கமா தலையை வச்சு ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்களா அவங்க. அத உதாரணமா வச்சு இந்த படத்தை உதாரணமா சொல்றாரு, கிருஷ்ணருடைய படத்தை. கிருஷ்ணருடைய பாதம் நரகத்து பக்கமாவும் கிருஷ்ணருடைய முகம் சொர்க்கத்துக்கு பக்கமாவும் இருக்கதா காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா இல்ல அப்படின்னா அந்த சரீரம் மொத்தமா துர்நாற்றம் வீசக்கூடியதா ஆயிடும். அது அழிய போயிடும். உடனே அதை வச்சு என்ன செய்ய போறீங்க, ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அது ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா. குரங்குக்கு உதாரணமா சொல்றாரு அந்த சரீரத்தை. குரங்கு பாருங்க, குழந்தை இறந்து போச்சுனாலும் அந்த இறந்த குழந்தைங்க கையிலே வச்சுட்டு அலைஞ்சிட்டே இருக்கும். அது துர்நாற்றம் வீசும், அழுகி போயிருக்கும். இருந்தாலும் அதுக்கு அந்த தேகத்தின் பற்று, என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த தேகம், ஆத்மா உள்ள இருந்துச்சுன்னு அந்த குரங்குக்கு தெரியாம, ஆத்மா பெருசுன்றது தெரியாம அந்த தேகத்தை தூக்கிட்டே தெரியும், அந்த சரீரத்தை அந்த பணத்தை தூக்கிட்டே தெரியுமா. அது சொல்றாரு பாருங்க. அது போல நீங்களும் இருக்கீங்க இல்லையா. நீங்க குரங்கா, விலங்கா, இல்ல மனிதர்கள், நீங்க விலங்கா இல்ல ஆத்மாக்களா அந்த மனிதர்களா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு பகுத்தறியும் சக்தி இருக்குதானே, அப்ப அந்த தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்ற விட்டுருங்க, குரங்கு போல ஆயிடாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நமக்கு தான் அதை விடுறதுக்கு மனசு இல்லை இல்லையா. ஐயா என்னுடைய போயிட்டாங்கன்னு வருத்தம்லாம் படுறோம். அதுதான் அதான் சொல்றாரு அப்பா. கரெக்ட் பிரதர். பாபா ஈஸியா சொல்றாரு. பட் இந்த குழந்தைங்க வந்து இறந்தா பேரண்ட்ஸால தாங்க முடியாது அந்த துக்கம். கொஞ்ச நாள் இருக்கும், திடீர்னு வரும், மறப்பாங்க. அப்புறம் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் திரும்ப வரும். பட் அது எப்போ மறப்பாங்களோ தெரியாது டிராமால. ஆனா அதை ஃபர்ஸ்டே டிராமான்னு உணரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்ல. அழுது போற சில பேர் பைத்தியம் கூட ஆயிடுவாங்கன்றாரு பாபா. அவங்களோட டிராமா போல லைஃபே மாறிடுது. மோகம், பற்று, மோகம் சொல்றாங்க இல்லையா, அந்த மோகத்தின் வசமாயிட்டாங்க. அதான் மோகம்ன்ற பிசாசு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூதங்கிற பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை குரங்கு போல ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். கரெக்ட். அது குரங்கு மாதிரி ஆக்கிருந்தா இப்படித்தான், அதை பிடிச்சிட்டே இருக்கும், விட முடியாது நம்மளால. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் மோகத்தை வர்றதுக்கு? இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே விருந்தாளி போலதான் வருவாங்க, அவங்களுடைய பாட்டு நடிப்பாங்க, அப்புறம் அவங்க பாட்டு முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவாங்க. இப்ப இந்த குழந்தையோட பார்ட்டு முடிஞ்சு போச்சு, அது வேற இடத்துல போய் அந்த ஆத்மா பிரவேசமாயி அதோட பார்ட்டு நடிக்க போகுது அப்படிங்கிற புரிதல் இப்ப நமக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மோகத்தை விடுறது ஈஸியா இருக்கும். ஒரே வேர்டு தான் மோகத்தை விடுறதுக்கு, எல்லாருமே விருந்தாளி தான், எல்லாரும் தனிப்பட்ட ஆத்மாக்கள், அவங்கவுங்களுக்கு தனித்தனி பாகங்கள் இருக்கு. அவங்கவுங்க பாகத்தை இந்த கர்ம சேத்திரத்துல வந்து நடிச்சே ஆகணும். அதுல ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதை அப்படியே போற போக்கெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போறதுதான் விஷயம். இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம், இல்ல என்னன்னா அதை நினைச்சு வருத்தப்படவும் கூடாது அப்படிங்கறது சொல்றாரு. அதுக்கெல்லாம் எது உங்களை அந்த மோகத்துக்கு உள்ளாக்குதுன்னா அந்த தேகம் தான், தேகத்தின் உணர்வு தான். தேகத்தை என்னுடையவங்க நீங்க நினைக்கிறது தான், யாருமே உங்களுடையும் கிடையாது. அவங்க ஆத்மாக்கள், நீங்க ஆத்மாக்கள். அதுக்குதான் அப்பா அசரீரி பயிற்சி, ஆத்மா பயிற்சிய யதார்த்தமா புரிஞ்சுக்கோங்க, அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். நாம தான் தப்பு தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு கிடக்கும். சரி, ஓகேன்றது. இங்க வந்து பாபா சொல்றாரு, பாபா இதுல விட்டாருன்னா இது கிருஷ்ணரோட சரீரம் இது கிடையாது, அவரது பெயர் உருவம் மாறுகிறது, எவ்வளவு விஷயங்களை தந்தை புரிய வைத்தாலும் கூட மண்மனா பவ என்று கூறுகிறார். இது வந்து அமர்கிற பொழுது கவனம் தேவை.
புத்தி தந்தையிடத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். உங்களது இந்த கவனம் சதா காலத்திற்கும் ஆனது ஆகும். எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை தந்தையை நினைவு செய்யத்தான் வேண்டும். நினைவின் மூலம்தான் பல பிரிவோட பாவங்கள் அழிகிறது. நினைவு செய்யவில்லைனில் பாவங்கள் அழியாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒரு பொழுதும் கண்களை மூடக்கூடாது. சன்னியாசிகள் தான் கண்களை மூடிக்கொண்டு அமர்வார்கள். சிலர் பெண்களின் முகத்தை பார்க்கவே மாட்டார்கள். துணியினால் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பார். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை சேதர்ஷன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கலங்கரை விளக்குகள் அல்லவா? இது துக்கதாமம். ஒரு கண்ணில் சாந்தி தாமம். எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். அந்த சன்னியாசிங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்க, பெண்களை நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு. கண்களை மூடிட்டா பார்க்க முடியாதா பெண்களை? மனசுல தோணாதா? மனசுல எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஏற்கனவே பாத்துருக்காங்கல்ல பெண்களை, அந்த எண்ணங்கள் உள்ள இருக்கும், வரும். அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. அப்புறம் இதுக்கு இந்த ஸ்தூலமா நாங்க தூய்மையானவர் வெளியே பகுமானம் பண்றதுக்கா? அதை என்ன சொல்லுவாங்க? அப்படித்தான் சொல்லுவாங்கல்ல. வெளியில வந்து நாங்க வந்து அதனாலதான் சன்னியாசிகள் ரொம்ப மேல தூக்கி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே. அவங்க முயற்சி பண்றாங்க பிரதர், இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்களால முடியலன்றாரு பாபா. ஆமா, எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருக்காங்க. கண்களை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அதனாலதான் தந்தை கண்களை திறந்தே இருக்கணும், கண்களை திறந்து ஆத்மாவை பார்க்கணுன்ற பயிற்சி இருக்குது உங்களுக்கு. ஆனா அவங்க ஆத்மாவை எங்க பாக்குறாங்க? தேகத்தை பாக்குறதுனாலதானே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஞானமே இல்ல பாத்தீங்க இல்லையா? அத சொல்றாரு. கரெக்ட். இப்ப நம்ம கூட தான் பாக்குறோம். சரி, பாக்குறோம். தேகத்தை தான் பாக்குறோம், புரிஞ்சு பாக்குறோம்ல. உள்ள இருக்கிறது ஆத்மான்னு புரிஞ்சு பாக்கணும். ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கணும், புரிஞ்சு கவனிக்கிறோம் இல்லையா? ஆனா அது அவங்களுக்கு தெரியல பாத்தீங்க இல்லையா? அதான் கண்களை மூடிட்டு அமர்ந்திருக்காங்க அப்படின்னு. டக்குன்னு அந்த டக்குன்னு நமக்கு மனசுல வந்தா கூட உடனே என்ன செய்யறாரு பாபா? என்ன சொல்லியிருக்காரு நம்மள? ஆத்மான்னு பாரு, அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்றது உடனே டக்குன்னு ஞானம் புரியுது இல்ல? அவங்களுக்கு தெரியல ஞானம். அதுதான் சொல்ற. துணிகளால் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் இங்கு அமர்ந்தாலும் படைப்பவர் படைப்பு இடை முதல் இடை கடைசி தர்சகரம் சுற்றி கொண்டே இருக்கணும்ன்றாரு சதா எப்பயுமே. நீங்க கலங்கரை விளக்குகள். இது துக்கதாமம். ஒரு கண்ணுல சாந்தி தாமம், மற்றொரு கண்ணுல சுகதாமம். எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை கலங்கரை விளக்கு என்று நினையுங்கள் என்று சொல்றார் பாபா இன்னைக்கு. அதாவது நாளைக்கு பிராக்டிஸ் வந்து நீங்க கலங்கரை விளக்கு என்று நினைத்து இந்த பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல பிரதர்? ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு கலங்கரை விளக்கா இருக்கேன். ஆத்மாவுக்கு விதவிதமா கொடுக்கறாருல்ல பிராக்டிஸ். கரெக்ட். கலங்கரை விளக்கும் 2 கண்ணு இருக்கும், அதுக்கும் 2 லைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு லைட் தானே பிரதர் இருக்கும்? 2 இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒன்னு இருக்கும், பேக்ல ஒன்னு இருக்கும் சிஸ்டர். அது சுத்தும் இல்லையா? சுத்தும் போது 2 பக்கமும் இது வெளிச்சம் போகும் இல்லையா? சுத்தம் போது சிஸ்டர் ஒன்னு முன்னாடி போகும், இன்னொன்னு பின்னாடி வரும் இல்லையா? அது இப்படி சுத்தம் போது உங்களுக்கு தெரியும், லைட் ஹவுஸ் போனீங்கன்னா தெரியும். அது போல உங்களுக்கு 2 கண்லயும் ஒரு கண்ணுல சாந்திதமும் ஒரு கண்ணுல சுகதாமமும் இருக்கணும்னு சொல்றாரு. லைட் ஹவுஸ் போல அங்க 2 லைட் இருக்கு. நம்ம வீடு சுகதாமன்றது பரந்தா இது சொர்க்கம். இத நினைக்கணும். ஓகே, இது 2யும் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளா இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா முதல் பேராகிராஃப்ல? மற்ற மனிதர்களுக்கு சொல்லுங்க, வழிகாட்டுங்க, இதுக்கு போகணும் நீங்க. அதுக்காக தந்தை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவ கர்மங்களை விநாசம் பண்ணிக்கங்கன்னு சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, பாபா விதவிதமான முறையில தான் புரிய வைக்கிறாரு. நீங்க தன்னையும் பாதுகாத்துக் கொள்றீங்க, நீங்க தன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். கலங்கரை விளக்கு ஆவதன் மூலம் தனக்கும் நன்மை செய்து கொள்கிறீர்கள். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். செல்லும் வழியில் யாரையாவது சந்தித்தால் அவர்களுக்கும் கூற வேண்டும். அறிமுகம் ஆனவர்கள் பலரை சந்திக்கிறீர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ராம் 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 என்று சொல்வார்கள். துக்கதாமம் அது சொல்றாங்க. எங்க பக்கத்துல இருக்க கூட சொல்லுவாங்க பிரதர், போன் எடுத்த உடனே ராம் ராம் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அப்படியா? நம்ம கூட சொல்ல முடியாவும் சாந்தின்னு சொல்லிட்டு. ஆமாங்க பிரதர், ஆமா. சில பேர் போன் பேசி முடிச்சனோன்னு ராம் ராம்
வச்சுடுறேன் அப்படின்னுவாங்க. அத நம்ம ஓம் சாந்தின்றது நமக்குள்ள சொல்றோம், அவங்க ராம் ராம் எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆமா ஆமா, சொன்னா நல்லது அப்படின்னு. பாவங்கள் அழியுமா இல்ல நல்ல என்ன தாற்பயம் தெரியாது, ஆனா ராம் ராம்னு சொல்றாங்க, அது மட்டும் தெரியும். ராம் ராம்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், ஆத்மராமன் சொல்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அவங்க தேகதாரி ராமன் நினைச்சு சொல்றாங்க, நம்மளும் ராம் ராம்னு சொல்லலாம், ஆத்மராமன் நினைச்சு சொல்லலாம். சொல்லலாமே, சொல்லலாம். இன்னும் பிராக்டிஸ் நமக்கு அது வரல. ஓகே பிரதர், ஞாபகம் வரும்ல பாபா நினைவு, ராம் ராம் சூப்பர் பிரதர். பாபா சொல்ற இது துக்கதாமம், அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று, அதாவது பாபா கேட்கிறாரு, அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் சாந்திதாமம் சுகதாமம் செல்ல விரும்புகிறீர்களா? இந்த 3 சித்திரங்களையும் பற்றி மற்றவருக்கும் புரிய வைப்பது மிகவும் எளிது. உங்களுக்கு குறிப்பா உணர்த்துகின்றார். கலங்கரை விளக்கும் கூட குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. இந்த படகு ராவணனின் சிறையில் மாட்டிக்கொண்டு இருக்கு. மனிதர்களை விடுவிக்க முடியாது. அவை அனைத்தும் செயற்கையான எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். இது எல்லையற்ற விஷயம். இது சமூக சேவையும் கிடையாது. உண்மையான சேவை இதுதான். அதாவது அனைவரின் படகையும் கரை சேர்ப்பது. மனிதர்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பது இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. பாபா சொல்றாரு, முக்தி தாமம் செல்ல தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் குருக்களிடம் செல்கிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, முக்தி தாமம் செல்வதற்காக தந்தையை சந்திப்ப, இறைவனை சந்திக்கிறதுக்கு தான் குருக்களிடம் வராங்க. எப்படி போனோம், இந்த இறைவன் தேடி வராங்க குருக்களிடம். ஆனா யாருமே சந்திப்பதே கிடையாதே என்னை அப்படின்னு கேக்குறாரு பாபா. என்னை யாருமே சந்திக்கலே அப்படின்றது முதல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்றாரு. சந்திப்பதற்கான வழி தந்தை மட்டும்தான் இப்பொழுது வந்து சொல்ல முடியும். இந்த சாஸ்திரங்கள் போன்றவைகளை படிப்பதன் மூலம் பகவானை அடைய முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆறுதலுக்கு பகவான் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பா கிடைப்பார். எப்பொழுது கிடைப்பார் என்பது போன்ற அனைத்தையும் தந்தை இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சித்திரங்களில் காண்பிக்கிறீர்கள். தர்மஸ்தாபகர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இவ்வாறுதான் செய்கை கொடுக்கிறார்கள். ஏனா நீங்கள் முறையை அறிவுறுத்திருப்பதால், நீங்கள் முறையை அது தெரியலங்க பிரதர், பெரிய லெட்டரா இருக்குங்க பிரதர். சொல்லுங்க, லெட்டர் வாசிங்க. அறிமுகமா இல்ல அறிவுரையா? பாபா சொல்ல, தர்மஸ்தாபகர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இவ்வாறுதான் செய்கை கொடுக்கறாங்க. ஏனெனில் நீங்கள் முறையை அறிவுறுத்திருப்பதால் அவர்களும் இவ்வாறு செய்கை கொடுக்கிறார்கள். எஜமானை ஜெபியுங்கள். அறிவுறுத்தி இருப்பதால் சிஸ்டர். கரெக்ட் பிரதர், அறிவுறுத்தி இருப்பதால். ஏனெனில் நீங்கள் முறையை அறிவுறுத்தியிருப்பதால். நம்ம அது என்ன பிரதர் அர்த்தம்? அவங்க அறிவுரை கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, அத சொல்றாரப்பா. அந்த லைனை மறுபடியும் வாசிங்க. இது ஃபுல்லா படிச்சா புரிஞ்சிடும் பிரதர். ஒரு 4 லைன் தான் இருக்கு. அதாவது, ஏனெனில் நீங்கள் முறையை அறிவுறுத்தியிருப்பதால் அவர்களும் இவ்வாறு செய்கிறாங்க. எஜமான ஜெபியுங்கள். அந்த தந்தையை சத்குருவா இருக்கிறார் மற்றும் அனைவரும் பலவிதமான வழிமுறைகளை கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் குருக்கள் என்று சொல்கிறார்கள். அசரீரி ஆவதற்கான வழியை யாருமே அறியவே இல்லை. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்கள் சிவனின் கோயிலுக்குத்தான் செல்கிறார்கள். எனில் சிவனை, பாபாவை, அப்பாவை அப்பா என்று கூறும் பழக்கம் எப்பொழுதும் இருக்கு. வேறு யாரையும் பாபா என்று கூறுவதே கிடையாது. ஆனால் அவர் லௌகிக தந்தை, நிராகாரமாக கிடையாது, சரீரதாரி ஆவார். சிவன் நிராகாரமாக இருக்கிறார். உண்மையான பாபா அவர் அனைவருக்கும் பாபா தந்தை ஆவார். அனைத்து ஆத்மாக்களும் அசரீரியாக இருக்கின்றன. சொல்லுங்க பிரதர். அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன ஒண்ணும் இல்ல சிஸ்டர், எல்லாமே அப்பா சொன்னது. சரிங்க பிரதர். குழந்தையாக நீங்கள் இங்கு அமரும் பொழுது இதே சிந்தனையுடன் அமருங்கள். நாம் எப்படியெல்லாம் வலையில் சிக்கிக் கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது தந்தை வந்து வழி கூறுகிறார். மற்ற அனைவரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விடுபடுவதே கிடையாது. தண்டனைகளை அடைந்து பிறகு அனைவரும் விடுபட்டு விடுவார்கள். குழந்தையாகிய உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். தண்டனை அடைந்து பதவியை குறைத்துக் கொள்ள கூடாது. அதிக தண்டனை அடைகிறீர்கள் எனில் பதவி குறைந்துவிடும்.
பிராப்தியும் குறைவாகத்தான் கிடைக்கும். குறைந்த தண்டனை எனில் பிராப்தி நன்றாக கிடைக்கும். அது முட்கள் நிறைந்த காடு. அனைவரும் ஒருவருக்கொருவர் முட்கள் போன்று இருக்கிறார்கள். சொர்க்கம் அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறப்படுது. கிறிஸ்துவர்களும் சொர்க்கம் இருந்ததாக சொல்கிறார்கள். சில நேரங்களில் சாட்சாத்காரமும் செய்கின்றனர். இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பின் மீண்டும் தனது தர்மத்துக்கு வந்து விடுவார்கள். மற்றவர்கள் இங்கு என்ன இருக்கின்றன என்று பார்க்கிறார்கள். பார்ப்பதனால் யாரும் சென்று விட முடியாது. தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞானம் பெற வேண்டும். அனைவரும் வந்துவிட முடியாது. அங்கு தேவதைகள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது இவ்வளவு இந்துக்கள் இருக்கிறார்கள். உண்மையில் தேவதைகளாக இருந்தனர். இவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க, உண்மையில் தேவதை தர்மம் இருந்தனர் அல்லவா சொல்றார். அதனால இவ்வளவு இந்துக்கள் வருகிறார்கள் பின்னாடி அந்த தர்மத்துல. ஆனா அவர்கள் தூய்மையா இருந்தாங்க. இவர்கள் தூய்மையின்றி இருக்கிறாங்க. தூய்மை இல்லாதவர்களை தேவதைகள் என்று கூறுவது அழகு இல்லை. இந்த ஒரே ஒரு தர்மத்தில் தான் தர்மம் கீழானதாக ஆகிவிட்டது, செயல்களும் தரம் குறைந்து விட்டது என்று கூறப்படுது. ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இந்து தர்மம் என்று கூறிவிட்டார்கள். தேவதா தர்மத்தின் பெயர் இடம், அதாவது தேவதா தர்மத்தோட பெயரே இப்பொழுது இடம் பெறவே இல்லை என்கிறார் சிவபாபா. குழந்தையாக நமக்கு மிக இனிய தந்தை இருக்கிறார். இவர் தந்தையாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்களை எப்படி ஆக்கி விடுகிறார்? தந்தை எவ்வாறு வருகிறார் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். தேவதைகளின் பாதங்கள் பழைய தமோ பிரதான சிருஷ்டியில் படாது எனும் பொழுது பிறகு தந்தை மட்டும் எப்படி வருவார்? தந்தை நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. அதனால் தான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறார். இப்பொழுது குழந்தையாக நீங்கள் ஈஸ்வரிய உலகில் அமர்ந்து இருக்கிறீர்கள். அவர்கள் அனைவரும் அசுர உலகில் இருக்கிறார்கள். இது மிகவும் சிறிய சத்சங்கமாகும், சங்கம யுகமாகும். நாம் தேவதா உலகிலும் கிடையாது, அசுர உலகிலும் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீங்க. நாம் ஈஸ்வரிய உலகில் இருக்கிறோம். நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். அது என்னுடைய வீடு என்று தந்தை கூறுகிறார். உங்களை கவனிப்பதற்காக நான் எனது வீட்டை விட்டு வந்திருக்கிறேன். எப்படி சொல்றார் பாருங்க. நான் உங்களை கவனிப்பதற்காக நான் எனது வீட்டை விட்டு வந்திருக்கேன். பாரதம் சுகதாமம் ஆகிவிடும் பொழுது பிறகு நான் வருவது கிடையாது. நான் உலகிற்கு எஜமானராகவும் ஆவதும் கிடையாது. நீங்கள் ஆகிறீர்கள். நான் பிரம்மாண்டத்துக்கு எஜமானனா இருக்கேன். பிரம்மாண்டத்திலிருந்து அனைவரும் இங்கு வருகிறார்கள். யார் வர வேண்டி இருக்கிறதோ அவர்கள் இப்பொழுது எஜமானர்களாகவும் ஆகி அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து உலகிற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலைங்க பிரதர். அதுதான் மாலிக். நீங்க டபுள் மாலிக், அப்பா சிங்கிள் மாலிக்னு சொல்றது. நான் அந்த பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் அதிபதியா இருக்கேன், எஜமானனா இருக்கேன். ஆனா குழந்தைங்க பாருங்க, இந்த விஸ்வத்துக்கும் மாலிகா இருக்கீங்க, இந்த விஸ்வத்துக்கும் எஜமானர்களா இருக்கீங்க, உலகத்துக்கும் எஜமானர்களா இருக்கீங்க, அந்த பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர்களா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நான் வந்து இங்க வந்துட்டேன், வந்து பாகம் நடிக்கிறேன். இன்னமும் அங்க பரந்தாமத்துல ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க வந்து கடைசியில வராங்க இல்லையா, அவங்க வந்து இந்த முழு உலகத்துக்கு எஜமானர்களா ஆக முடியாது. ஆனா தந்தை வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் இல்லையா, இந்த ஞானத்தின் மூலமா தான் நீங்க அடுத்து வர கல்பத்துல எஜமானர்களா ஆக போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்படின்னா பரந்தாமத்துல இப்பவும் ஆத்மாக்கள் அங்க இருக்காங்க. அவங்க வந்து எஜமானர்களா ஆக முடியாது. நீங்க ஆத்மாக்கள் நீங்க சரீர இடத்துக்கு ஏமனோட உட்காந்துருக்கீங்க இல்லையா, நீங்க தான் ஆக போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. தேவதைகளுடைய இதுக்கு முந்தின பாயிண்ட் சொல்றேன். அந்த தேவதைகளினுடைய பாதம் கூட இந்த அசுர உலகத்துல படாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்படி தேவதைகளுடைய பாதமே இந்த கலியுகத்துல படாது அப்படின்னா தூய்மையான தந்தை வந்து அவருடைய பாதை எப்படி இந்த கலியுகத்துல படும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனால தந்தைக்கு தேகம் இல்ல, அதனாலதான் இந்த பிரம்மா உடல்ல பிரவேசம் ஆயிருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. பரமாத்மா வந்து உட்கார்ந்து ஞானம் சொல்ல, அதான் அவருக்கு சரீரம் இல்ல, இந்த சரீரத்துல வர
உங்க பாதமும் படாது, என் பாதமும் படாது. அதுதான் அவருக்கு பாதமே இல்ல. ஆமா, கரெக்ட். தேவதைகள் வந்து பாதம் படணும்னா இந்த உலகத்தை மாத்திடுறாரு. ஓகே, கிருஷ்ணருடைய பாதம் கூட இந்த அசுர உலகத்துல படாதுன்னு சொல்றாரு இல்லையா? அது தனியா போயிருது இல்லையா? சத்தியுகம் ஆரம்பம், அது சத்துவ பிரதானமா இருக்க ஒரு புது உலகம், அந்த விநாச நேரத்துல புதுசா தனியா போயிடும் இல்லையா? அது கிருஷ்ணர் பிறவி இருக்கும் போது அதனாலதான் சொல்றாரு அப்பா அவருடைய பாதம் கூட இந்த அசுர உலகத்துல படாதுங்கும் போது தந்தை, தூய்மையான தந்தை இல்லையா, பகவான் இல்லையா, அவருடைய பாதம் எப்படி இந்த கலியுகத்துல படும்? அதனாலதான் எனக்கு பாதமும் கிடையாது, சரீரமும் கிடையாது, அதனாலதான் இவரோட வந்து பிரவேசமாகறேன் அப்படிங்கறத சொல்றாரு. குழந்தையா கிருஷ்ணர் வந்து பாதம் வரும்போதே அவர் தூய்மையான இடத்துலதான் அந்த பாதமே வைப்பாரு. ஆமா ஆமா, அவருடைய பிறவியே அங்க தூய்மையான இடத்துலதான் இருக்கும். ஏன்னா இப்ப கலியுகம் இருக்குன்னு தான் பாபா சொல்லுவாரு. கலியுகம் முழுமையா அழியாது, இருக்கும். ஆனா இவரு கிருஷ்ணர் இருக்கிற இடம் மட்டும் தூய்மையா வந்து கிளீன் பண்ணிடுவாரு போல இல்லைங்கிறது, கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் தானே சொர்க்கம் வரும். மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் தானே சொர்க்கம் வரும். அவர் வளர்ற வரைக்கும் 20 வருஷம் கிட்டத்தட்ட அவர் ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாம தான் வளர போறாரு. யாரு? சிவன். இவரு சிவன் அவதான் வரமாட்டாரு குழந்தையா. இவரு கிருஷ்ணர். அது யாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் இல்லைங்கிறது. யாருக்குமே தெரியாதுதான். கிருஷ்ணர்னு யாருக்கும் தெரியாது. இருப்பாங்க, கிருஷ்ணருங்கிற பேரோட இருப்பாங்க, அவ்வளவுதான். அம்மா அப்பா இருப்பாங்க, சுத்தி உறவினர்கள் இருப்பாங்க. அங்க இதனுடைய நிழல் கூட அங்க பக்தி மார்க்கத்துல உருவாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கிருஷ்ணர் எங்க பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஜெயில பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது போல கலியுகம்ங்கிறதான் ஜெயிலு. அந்த ஜெயில இருந்து அந்த தாய் தந்தை கிட்ட பிறவி இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப இந்த இந்த கலியுகத்துலதான் ஒரு தாய் தந்தைக்கு பிறவி எடுப்பாரு. தூய்மையான பிறவி. கர்ப்பத்துல வந்து யோக பலத்தால அவங்க குழந்தை வேணும்னு நினைப்பாங்க, அந்த இடத்துல போய் பிறப்பாங்க. ஆமா, பிறவி எடுத்துருவாரு. இருந்தாலும் தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா போய் அங்க வளர்றது மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அது போல இவரும் தனியா போய் வாழ்றது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதுதான் போக போக வரும், அதெல்லாம் பாபா சொல்வார். ஓகே, நான் பிரம்மாண்டத்துக்கு எஜமானா இருக்கேன். பிரம்மாண்டத்துல இருந்து அனைவரும் வருகிறார்கள். யார் வர வேண்டியிருக்கிறதோ அவர்கள் இப்பொழுது எஜமானர்களாக ஆகி அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து உலகிற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. இது ஒரு பாயிண்ட் தான் இப்ப நீங்க சொன்னீங்களே பிரதர். ஆனால் அவர்கள் வந்து உலகத்துக்கு எஜமானர்கள் ஆவது கிடையாதுன்னா பிரதர், அதான் அவங்க மத்தவங்க இல்ல. பரந்தாமத்துல இப்ப இருக்க ஆத்மாக்கள் நம்ம எல்லாரும் கீழே வந்து பாகம் நடிக்க வந்துட்டோம் இல்லையா? அப்பா இறங்கி வரும்போது அந்த நேரத்துலயும் அந்த ஆத்மாக்கள் அங்க பரந்தாமத்துல இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு சில ஆத்மாக்கள் அவங்க எஜமானர்கள் ஆக முடியாதுங்கிறாரு. சரி சரி, பல விஷயங்கள் கடைசி வரவங்க எஜமானர்கள் ஆக முடியாது. முதல்ல யார் இறங்கி வந்தாங்களோ அவங்கதான் உலகத்துக்கு எஜமானர்கள் ஆக முடியும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, பல விஷயங்கள் பாபா புரிய வைக்கிறார். சில மாணவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிற பொழுது உதவி தொகை அடைகிறார்கள், ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. நான் தூய்மையாக ஆவேன் என்று இங்கு இருக்கும் பொழுது கூறுகிறார்கள். பிறகு சென்று அசுத்தமாகி விடுகிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. இவ்வாறு பக்குவமற்றவர்களை அழைத்து வர வேண்டாம், சிந்தித்து அழைத்து வர வேண்டியது நிமித்தமானவர்களின் காரியம் ஆகும். ஆத்துமாதான் சரீரத்தை தாரணை செய்து நடிப்பு நடிக்குது, அதற்கு அழிவற்ற பாகமும் கிடைத்திருக்கு என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள் அப்படி சொல்றாரு. அல்லது வாணி முடிக்கிறார். பாபா சொல்ற தாரணையில கலங்கரை விளக்கமாக அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தோட வழி சொல்ல வேண்டும். அனைவரோட படகையும் துக்கதாமத்துல இருந்து விடுவிக்க சேவை செய்ய வேண்டும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், தனது சாந்தி ஸ்வரூப ஸ்திதியில் நிலைத்திருந்து சரீரத்திலிருந்து விடுபடக்கூடிய பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். நினைவின் பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும். புத்தியில் படைப்பவர் படைப்பு சிந்தனை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில எப்பயுமே இந்த நினைவு இருக்கணும். படைப்பவர் யாரு, படைப்போட சிந்தனை, படைப்பின் ரகசியம், இதன சிந்தனை நினைவு செய்யுங்க அவசியம்ன்றாரு. வரதானத்துல வந்து தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரம் ஆகுக. ஓகேங்களா? விளக்கம் பிரதர். தன்னுடைய சங்கல்பத்தை
சங்கல்பம்ன்றது எண்ணங்கள். ஆமா. சுத்தமா இருக்கணும். அந்த சங்கல்பம் ஒரு எண்ணமும் ஞான சொரூபமான எண்ணமா இருக்கணும் மற்றும் சக்தி சொரூபமா எண்ணமா இருக்கணும். இப்படி ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரம் ஆகுங்கள்னு வரதானம். புரியுதுங்க பிரதர். பாபா நல்லா சொல்றாரு, அழகா புரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது பார்க்கலாமா பிரதர்? பாபாவுக்கு சமம் ஆகுவதற்கு தூய்மையோட அடித்தளத்தை உறுதியாக்குங்கள். அடித்தளத்தில் பிரம்மச்சரியத்தின் விரதம் தாரணை செய்வது பொதுவான விஷயம். இதில் மட்டுமே குஷி அடைந்து விடக்கூடாது. திருஷ்டி, அதாவது உள்ளுணர்வில் தூய்மையை மேலும் மேலும் அடிக்கோடிடுங்கள். கூடவே தனது சமஸ்காரங்களையும் சுத்தமாக ஞான சொரூபமாக சக்தி சொரூபமாக ஆக்குங்கள். சங்கல்பத்தில் இப்போது அதிகப்படியான குறை உள்ளதுன்றாரு. சங்கல்பத்துல எண்ணத்துல அதிகப்படியான குறை இருக்கு. இப்போ இந்த பலவீனங்களையும் நீக்கிவிட்டால் சம்பூர்ண பவித்ர ஆத்மா என சொல்லலாம். சூப்பர் பிரதர், வா செம்மையா இருக்கு ஸ்லோகன். இது வரதான். அதான் பிரம்மச்சரிய விரதம் இருக்கீங்க பாத்தீங்களா, அதுல மட்டும் குஷி அடைஞ்சிடக்கூடாது நம்ம தூய்மையானவங்க அப்படின்னு. எதுல தூய்மையா இருக்கணும்னு சொல்றாரு? திருஷ்டி, பார்வையில தூய்மை இருக்கணும். பார்வை ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும், தேகத்தை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கக்கூடாது. பார்வை தூய்மையா இருக்குன்னா ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும், உங்க ஆத்மானு புரிஞ்சுக்கக்கூடிய பார்வையா இருக்கணும். அதுதான் பார்வையில தூய்மை. உள்ளுணர்வு எப்படி தூய்மையாகும்? எதிரில இருக்கவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற உள்ளுணர்வு, அந்த உணர்வு. பாயி விருத்தின்னு சொல்லுவார். பாயினா சகோதரன் அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. பிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட பேசுவாரு, கேட்டிருக்கீங்களா? இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே, பாயி விருத்தி ஹே அப்படின்னு சொல்லுவாரு. பாயினா சகோதரன் அப்படிங்கிற அந்த விருத்தி இருக்கணும், உள்ளுணர்வு. அதுதான் அந்த உள்ளுணர்வு தான் என்னது? தூய்மை. உள்ளுணர்வுல தூய்மை. பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறது மட்டும் தூய்மை கிடையாது, பார்வை ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையும் தூய்மையா இருக்கணும். உள்ளுணர்வு என்னுடைய சகோதர ஆத்மா, பரந்தாம வீட்டை நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருந்தோம். பரந்தாம வீட்டை இப்ப அந்த ஆத்மா தான் இப்ப எதிரில வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கு. இந்த நாடகப்படி அவங்களுக்கு ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு சரீரம் கிடைச்சிருக்குது. இங்க வந்து எனக்கான பாட்டை நான் நடிக்கிறேன், அவங்களுக்கான பாட்டை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த சம்ஸ்காரம் இருக்கு பாத்தீங்களா? டிராமா அனுசாரமா இங்க வந்து நாங்க பாகம் நடிக்கிறோம் அப்படிங்கறதுதான் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்துல தூய்மை இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறார். பார்வையில தூய்மை, கூடவே அந்த உள்ளுணர்வுல தூய்மை, கூடவே அந்த சம்ஸ்காரமும் தூய்மையா இருக்கணும். டிராமா அனுசாரமா இங்க வந்து எங்களுடைய பாகத்தை நடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தூய்மை இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இது மூணுலயும் தூய்மையா இருக்கணும். இப்ப அப்படிப்பட்டவங்க தான் சம்பூர்ண பவித்ரதா ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா என்ன வந்து இப்ப பலகீனமா இருக்குது, குறைபாடு உடையதா இருக்குது, அந்த பலகீனங்களையும் நீக்கிட்டீங்கன்னா முழுமையான பவித்ர ஆத்மாவா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்ற. அந்த சம்ஸ்காரம் கூட நமக்கு இந்த விகாரத்தின் சிந்தனையை தூண்டுது இல்லையா? காம விகாரத்தின் சிந்தனையை தூண்டுது, அந்த கோபத்தை தூண்டுது. விகாரங்கள் 5 விகாரங்கள்ல ஏதாவது ஒரு விகாரத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப சம்ஸ்காரம் கெட்டு போயிருக்குன்றது புரியுது இல்லையா நமக்கு? சம்ஸ்காரத்துல ஒரு சுமை இருக்குன்னு சொல்லுவாங்க. மனம் புத்தி லேசா இருந்தாலும் சம்ஸ்காரம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சம்ஸ்காரம் நம்மளை தூண்டி விட்டு மனநிலையை ஆட வச்சிரும். மனநிலை மனச்சோர்வு உடையதான் ஆயிடும், ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு போயிடும், துக்கத்துக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாது. அதுதான் அந்த சம்ஸ்காரமும் தூய்மையா இருக்கணும். டிராமா அப்படிங்கிற அந்த விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா சம்ஸ்காரமும் அந்த ஆடாத அசையாத நிலையில இருக்கணும். அதுக்குதான் அப்பா சொல்ற, சம்ஸ்காரமும் தூய்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஞானம் மற்றும் சக்தி நிறைந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ற. ஞானம்ன்றது என்ன? ஞானம்ன்றதுதான் டிராமா. சக்திங்கிறது என்ன? ஆரம்பத்துல அங்க கேள்வி பதில சொன்னார் பாத்தீங்களா, நீங்க சக்திசாலியா ஆகணும்னா சரீரத்துல இருந்து விடுபட்டவங்களா இருங்க அப்படின்னு. அதுதான் ஆத்மா சரீரத்துல இருந்து ஆத்மா விடுபட்டு இருந்துச்சுன்னா சக்தி கிடைக்கும். அதத்தான் சொல்றாரு, பார்வை பார்க்கும் போது அந்த ஆத்மாவை பார்க்கணும், உள்ளுணர்வு சகோதர ஆத்மாங்கிற
உள்ளுணர்வு இருக்கணும். அதை இங்க கொண்டுட்டு வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் நம்ம. இப்படிப்பட்ட தூய்மை இருந்துச்சுன்னா தான் உங்களை பவித்திர ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா இப்போது சங்கல்பத்தில் இப்போது உங்களுக்கு அதிகப்படியான குறை உள்ளதுன்றாரு. ஆனா நல்லா புரிஞ்சு படிச்சோம்னா நல்லா புரியும். மேலோட்டமா படிச்சா அது ஒரு விதமா மேலோட்டமா படிச்சு போனது மாதிரி ஆயிடும், புரியாம போயிடும். அதனாலதான் விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்கு அதுல. அதான் சங்கல்பத்துல இப்போ அதிகப்படியான குறை உள்ளது. இந்த பலவீனங்களையும் நீக்கிவிட்டால் சம்பூர்ண பவித்திர ஆத்மா என சொல்லலாம். அடுத்த ஸ்லோகன். அதான் இப்ப நீங்க அதுதான் கடைசியா சொன்னீங்க இல்லைங்க பிரதர். அத மாத்திட்டோம்னா அப்படி மாத்திட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஞானத்தோட ஞான சொரூபமா சக்தி சொரூபமா இருக்கும் பவித்திர ஆத்மா. சரி, தூய்மைக்காக சொல்றாரு, எண்ணத்துல தூய்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இதுல பாபா வந்து அதாவது இந்த பிரம்மச்சரியத்தை மட்டும் நினைச்சு மகிழ்ச்சியில இருக்காதீங்க. உள்ளுக்குள்ள அதுதான் ஃபர்ஸ்ட் நினைச்சோம் பிரதர். இதுல இருக்கும் ஓகே, உள்ளுக்குள்ள வரத கண்டுக்கிறதே இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள வரதுதான் மெயின். அதுதான் பிரம்மச்சரியம் வந்துரும் இத மாத்தினாலே. அது மூணு சொல்றாரு பாருங்க, பார்வை, உள்ளுணர்வு, சம்ஸ்காரம். இந்த மூணு தூய்மையா ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு தெளிவா. அப்புறம் கண்ணு வழியா பாக்குறோம், கண் வழியா பாக்கும்போது ஆத்மான்ற இதுல. அப்புறம் வேற என்ன? மனசுல வர அந்த உணர்வு, ஃபீலிங்ஸ் சிஸ்டர். எப்படி உணர்வு வருது உங்களுக்கு? சகோதரன்ற உணர்வு வருதா, இல்ல என்னுடைய மனைவிங்கிற உணர்வு வருதா, இல்ல என்னுடைய பிள்ளைங்கிற உணர்வு வருதா, இல்ல வீட்டுக்காரங்கிற உணர்வு வருதா? சகோதரன் ஆத்மா அப்படிங்கிற உணர்வு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த உணர்வு வந்தாதான் அடுத்தது சம்ஸ்காரம் ஒழுங்கா வேலை செய்யும். இல்லாட்டினா என் கணவன் பாத்தீங்கன்னா விகார உணர்வு வரும், என் பிள்ளைன்னு பாத்தீங்கன்னா மோகம் வரும், மனைவின்னு பாத்தீங்கன்னா கண்ட உணர்வுலாம் வரும். இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சீங்கன்னா அது வேற மாதிரி வரும். பாத்தீங்கன்னா அப்ப வித்தியாசமா போகுது பாத்தீங்களா? அதான் பார்வை மாறுச்சுன்னா தான் உள்ளுணர்வு மாறும். உள்ளுணர்வு எப்ப மாறுதோ அப்பதான் சம்ஸ்காரமும் மாறும். சம்ஸ்காரம் எப்ப மாறுதோ அப்பதான் வார்த்தை மாறும். வார்த்தை மாறினாதான் நடத்தையும் மாறும். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகியே இருக்கும். எவ்வளவு இருக்கு சொல்லிட்டு போயிடுறாரு, வானில வராது, அவ்வளவுதான் குழந்தை அப்படின்றாரு. ஆனா அதுல எவ்வளவு முயற்சியும் பிராக்டிஸும் உங்களால முடியும்னு சொல்லி வந்திருக்காருங்களே பிரதர். நான் மாத்தி காமிப்பேன்னு அவருக்கு சபதம் எடுத்திருக்காரு. நமக்கும் இருக்கு இல்லையா சிஸ்டர், ராஜ்ய சிம்மாசனம் வேணும்னு? இருக்குதான், ஆசை இருக்குதாங்க பிரதர். இருக்குதான், இல்ல எல்லாருக்குமே இருக்கு. அப்புறம் சும்மா கிடைச்சிருமா சொர்க்க சிம்மாசனம்? ஆமா பிரதர், ஆமா. உலகத்துக்கே எஜமானனுங்கிற அந்த போஸ்டிங் வேணாமா? அப்ப எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் இல்லையா? எவ்வளவு அடிச்சாலும் ரொம்ப நல்லவன். ஆனா எல்லாமே தாங்கிக்கிறது பாபா தானே பிரதர். அவருக்கு தெரியாதா? இல்ல பகவானுக்கு தெரியாதா குழந்தைங்களால செய்ய முடியுமா முடியாதான்னு? குழந்தைங்களால செய்ய முடியாத காரியத்தை பகவான் சொல்ல மாட்டாரு இல்லையா? சொல்ல மாட்டாரு. கரெக்ட். நம்மளால முடியும். நம்மளுடைய புத்தி புரிஞ்சுக்கிற தன்மை தான் கம்மியா இருக்குது. அதான் சொன்னாங்க, எண்ணத்துல கொஞ்சம் பலகீனம் இருக்குது, அதை நீக்கிட்டீங்கன்னா சம்பூர்ண பவித்திர ஆயிடுவீங்க அப்படின்னு. ஆமா பிரதர், அத சொல்றாரு, மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஓகே. ஸ்லோகன் வந்து பார்வையில் அனைவருக்காக இரக்கம் மற்றும் சுபபாவனை இருந்தது என்றால் அபிமானம் அல்லது அவமானத்தோட அம்சமும் இருக்கவே முடியாது. இங்கேயும் பாருங்க, பார்வையில இரக்கம் மற்றும் சுபபாவனை இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அது எப்படி பார்வையில இரக்கமும் சுபபாவனை வரும்? நம்ம கிட்ட யாராவது கோவப்பட்டு பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மாதிரி பார்வையோட பாக்கணும் உங்கள? பாவம், இந்த ஆத்மா நம்மளுடைய அந்த விகாரங்களுக்கு வசமா இருக்கு, மாயாவுக்கு நல்ல வசமா இருக்குது, இதுக்கு இப்படி கணக்கு உண்டாக்கிட்டு இருக்கே, இதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் பாவத்தின் அந்த இரக்க பார்வை வரும் நமக்கு. இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இந்த மாயாவுக்கு வசமாகி அப்படின்னு நமக்கு ஒரு இரக்கம் வருது இல்லையா? பாவம் நினைப்போம் இல்லையா? அதுதான் இரக்கம். அந்த இரக்கம் வந்துச்சுன்னா நம்ம சோபாவனையும் வைக்கணும். இந்த ஆத்மாவுக்கும் நன்மை ஏற்படட்டும், மாயா கிட்ட இருந்து மாயாவுடைய வசத்துல இருந்து விடுபட்டு இந்த ஆத்மா நன்மை ஏற்படட்டும்ன்ற சுபபாவனையும் சேர்த்து வைப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்படிப்பட்ட பார்வை நமக்கு வேணும். அந்த இரக்க பார்வை இருக்கணும், கூடவே அந்த சுப பாவனையும் இருக்கணும். இப்படி இந்த 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கவே, உங்களுக்கு அபிமானமும் அவமானமும் ஃபீல் ஆகாது அப்படிங்கிறாரு. இல்ல அவங்க திட்டிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஐயோ என்னைய போய் இப்படி பேசிட்டாங்களே, நான் என்ன செஞ்சேன், நான் யாரு தெரியுமா, என்னைய போய் நீ இப்படி சொல்ற அப்படிங்கிற அந்த அபிமானம் வரும், அகங்காரத்தை காட்டும் வெளியே. அத சொல்றாரப்பா. அந்த அபிமானத்தின் ஃபீலிங்ஸும் வராது, அவமானம், நான் ஒண்ணுமே செய்யல இவங்க போய் என்னைய போய் இப்படி சொல்லிட்டாங்க பத்தியா, என்னைய போய் இவங்க இப்படி சொல்லலாம். எல்லாரும் இருக்கும் போதெல்லாம் அவமானப்படுத்துவாங்களே, அதுதான் ஒரு தாங்க முடியாத. 4 பேர் பாக்குற மாதிரி திட்டுவாங்க. அப்போ கூட பாவம் அந்த என்ன சொல்றாரு, அபிமானம் வராதீங்க, அவமானம் வராதீங்க. ஆனா அதுதான் வருதுங்க பிரதர். அதுதான் தேகத்தின் உணர்வு. இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள பார்த்தா இன்னும் நம்மள வந்து மதிக்க மாட்டாங்களே, மதிச்சா மதிக்கிறேன். அததான் சொல்ல, அபிமானம் வராது, அவமானமும் இருக்காது. நம்ம மதிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா, என்ன வேணா கிராமம் இருக்கு நடக்கட்டும்னு வர மாட்டேன்னுது. ஆமா, அதுதான் சொல்றாரு, அபிமானமும் ஃபீல் ஆகாது, அவமானமும் ஃபீல் ஆகாது. அவங்க என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு, என்னதான் நினைச்சிட்டு போறாங்க. அவங்களே பாவம் தான் சொல்றாங்க இல்லையா, முதலையே அந்த பார்வையே உங்களுக்கு இறக்க பார்வையா இருக்கணும் அப்படின்னு, சுபபாவனை வைங்க அவங்க மீது அப்படின்னு. அப்படி அந்த சுபபாவனை இருக்கும் போது அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அகங்காரம் வராது, நமக்கு எழும்பாது, அவமானமும் ஃபீல் ஆகாது. ஏன்னா நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கோம். நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தாதான் இரக்கத்தோடைய பார்ப்போம், சுபபாவனையை வைப்போம். நம்ம தேக உணர்வுல இருந்தோம்னா ஆத்ம அந்த அபிமானம் வந்துடும், தேக அபிமானம் வந்துடும், அவமானம் ஃபீல் ஆகும். எங்க அபிமானம் இருக்குதோ அங்க அவமானம் ஃபீல் ஆகும்னு அவ்வியத்தவாணியில சொல்லுவாரு. அது கண்டிப்பா ஃபீல் ஆகும். அப்ப எங்கேயாவது அவமானம் ஃபீல் ஆகுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, தேக அபிமானத்துல நம்ம இருக்கோம்ன்றது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி இருந்திருக்கோம். 4 பேர் அவமானப்படுத்தினா திரும்பவும் நம்ம கோவப்படுத்தி அவங்கள கேட்போம், திட்டுவோம். அது இப்ப செய்யாதீங்கன்றாரு. அபிமானமும் அல்லது அவமானத்தோட அம்சமும் இருக்க முடியாது. அபிமானன்றது தேக அபிமானம். இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நம்மள நினைச்சுருவாங்க, நம்மள பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் தோணும். நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு, அது வந்து தோணக்கூடாதுன்றாரு. ஆமா, அதுக்குதான் இறக்க பார்வையோட பாருங்க அப்படிங்கிறாரு. பாவம்னு பாருங்க அந்த ஆத்மாக்களை. அவங்க அப்படி பார்த்தாலும் நம்ம இறக்க பார்வையில தான் நம்மளதான் சொல்றாரு அப்பா, இறக்க பார்வையோட பாருங்க. பாவம் அந்த ஆத்மா மாயாவுக்கு வசமாயிடுச்சு, இந்த ஆத்மா இந்த மாயிலிருந்து விடுபடட்டும், அவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற அந்த சுபபாவனை வைங்க அப்படிங்கிறாரு. சரிங்க பிரதர். டிராமால இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வேணாலும் ரவுண்டு கட்டி அவமானப்படுத்துவாங்க. கரெக்டா? அப்ப எத்தனை பேர் அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன, நீங்க சுபபாவனை வச்சுக்கிட்டே இருங்க. நீங்க அமைதியா இருந்தாலே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அதுக்கு எப்படி அப்ப பிராக்டிஸ் பண்ணணுங்க பிரதர்? இப்பல இருந்தே பண்ணாதானே நாளைக்கு வரும்போது நம்மளால நீங்க அந்த சூழ்நிலைய மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க அமைதியா இருக்கிறதுனால உங்களுக்கு தான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் அமைதியா பணிவா இருக்காங்களோ அவங்களதான் எல்லாருக்குமே பிடிக்கும். யார் அகங்காரத்தை காட்டுறாங்களோ அவங்க யாருக்குமே பிடிக்காது. கோவப்படுறவங்கள யாருக்காவது பிடிக்குமா? அகங்காரத்தை காட்டுறவங்கள்ட்ட யார பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. ஆனா அமைதியா இருக்கவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். கோவப்படுறவங்க கிட்ட பேச கூட பயப்படுவாங்க பிரதர். 2 வார்த்தை பேசுறதுக்கே ரொம்ப கவனம் கொடுத்து பேசி அப்படியே டக்குன்னு கிளம்பிடுவாங்க, பேச மாட்டாங்க, உடனே போயிருவாங்க வேலை இருக்கு அப்படின்னு. ஆனா பாருங்க, அன்பா இருக்கிறவங்க கிட்ட அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சு பேசி எனக்கு வந்து நல்லா இருக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவாங்க அவங்க. ஆமா, அதான் அமைதி, பணிவு, அன்பு இதெல்லாம் இருக்கவங்க கிட்டதான் எல்லாரும் வந்து நல்ல விதமா நடந்துக்கிடுவாங்க. அவங்களதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப அவங்களுக்கு தான் எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆசீர்வாதங்களையும் ஸ்டாக் வேணும்னு சொல்றாரு இல்லையாப்ப, அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்திதியில ஆத்மாவில இருக்கும் போது எல்லாம் கிடைக்கும். ஆசீர்வாதமும் வேணும். ஆமா பிரதர், அதுவும் இருக்கணும். அதெல்லாம் தான் நம்ம கணக்கு சீக்கிரமா கொஞ்சம் ஏத்தும். அவ்வியத்தவாணியில இந்த வாரம் சொன்னார் இல்லையா, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க அப்படின்னு. ஆமாங்க பிரதர், நிறைய இருக்கு. ஆனா அந்த ஒரு பாயிண்டா எடுத்து நம்ம இப்ப இவ்வளவு பெரிய வாணியில இவ்வளவு சொல்லியிருந்தாலும் நம்ம மறந்துதானே போயிடுறோம். அதுதான் இல்ல, ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்தா போதும் சிஸ்டர், அடுத்தடுத்து நமக்கு இந்த இன்டர்லிங்க் ஆகி ஒவ்வொன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்ட் தான். ஆனா நம்ம தான் தாரணை பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்பா என்னென்ன சொன்னாரு, எது சொன்னாருன்ற அந்த ஆர்வம் வேணும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாரு, எதோட இணைச்சு பேசுறாரு, எதுக்காக இதோட இணைச்சு பேசுறாரு அப்படிங்கிற அந்த ஞான சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும்.
அப்பனா தான் எல்லாம் நமக்கு தாரணை ஆகும். தாரணை ஆனாதான் அதை நடைமுறை வாழ்க்கையில பிரயோகம் செய்ய முடியும். தாரணையிலே அந்த 2 பாயிண்ட்ல எல்லாமே பாபா சொல்லும்போது நமக்கு அந்த உள்ளுக்குள்ள படிச்சது ஒரு தடவை ஞாபகம் வரும் இல்லைங்க? அது ஞாபகம் வரும். என்ன இருந்தாலும் அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டுட்டு வரும்போது நிறைய அனுபவம் கிடைக்கும் சிஸ்டர். அனுபவ மூர்த்தியா மாறுவோம். ஆமா, அது சொல்றேன். சரிங்க, ஓகேங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவ பாபா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.